அது எங்களை ஃப்ரீ ஹேண்டாக விடுவார். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்டெலெக்சுவல்ஸ் விங்கில் இருக்கேன், திங்கர் செல்லில் இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் நிகழ்ச்சியெல்லாம். அதான் தமிழ்நாடு டைலாக்ஸ், தமிழ்நாடு டைலாக்ஸு, ஒத்தினி டைலாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது. நிறைய பேச்சாளர்கள்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும். இது போல் ஐடியா பண்ணுறோம் தலைவர். ஐயோ நல்லா இருக்கு செல்வி, உடனே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இது ஏன் பண்ணுறீங்க, இது அவங்க வந்தால் தப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. டக்கு டக்குன்னு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வருவார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ வேலையிலேருந்து வருவார். வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்களை முன்னிலைப்படுத்துவார். ஒரு தலைவர் வந்திருக்காரு, ஒரு மாநிலத்தின் தலைவர், ஒரு தேசிய கட்சியினோட மாநில தலைவர். அவருக்கு நாங்கள் எல்லாம் இல்லை 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 நீங்கள்லாம் தான் ஃப்ரண்ட்டில் நிற்கணும்னு எங்கள் கட்சி நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி தலைவர் நிற்பார். ஸோ இது போல் ஒரு சாரிஸ்மா லீடர்ன்றது ஒரு பிடிக்க தானே செய்யும். அது எப்படி பிடிக்காமல் இருக்கும்? இல்லைனா ஏன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு? ஒரு ஷார்ட் டேர்மில் இல்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இவர் என்ன புரட்சி செய்வார், என்ன செய்வார்னு கேட்டவங்களே அவர் ஒரு ட்விட்டு போட்டால் மறுநாள் காலையில் எத்தனை மந்திரிங்க தூக்கத்தை போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு கேஸ் ஆச்சுன்னு தெரியும். எத்தனை பேருங்க விட்ரா பண்ணாங்கன்னு தெரியும். எவ்வளோ டெண்டரு வீட்டுக்கு போச்சுன்னு தெரியும். ஸோ அந்த வாய்ஸ் எல்லாரும் தான் ட்விட் போடுறாங்க. ஆனால் அண்ணாமலைஜி ட்விட்டுக்குன்ற ஒரு மரியாதை உருவாகக்கூடிய அந்த அளவுக்கு என்னென்னா ரிசர்ச் பண்ணுவார், நிறைய டீப்பாக படிப்பார், எல்லா விஷயமும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். எங்களுக்கெல்லாம் சில டைமில் ஏதாவது நாங்கள் தவறே பண்ணாலும் இதை இப்படி பண்ணியிருக்கலாமேன்னா அப்படி தான் சொல்வார். கடிஞ்சு கொண்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. கடிஞ்சாருன்னா கடிஞ்சாருன்னு சொல்லணும், இது வரைக்கும் இல்லை. அதனால் அதெல்லாம் பிடிக்காமல் எப்படி இருக்கும் ஒரு லீடர்ன்றது நீங்கள் சொல்லணும். உங்களுடைய அந்த விங்குக்கு, இன்டெலெக்சுவல் செல்லுக்கு, திங்கர் செல்லுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கட்சியில் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன், அவரோட நெருங்கி பயணித்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கூட்டங்களாக இருக்கட்டும், பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மறியல் போராட்டங்களாக இருக்கட்டும், அதே போல் ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதாவது கோ பேக் மோடி மோடி என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் வெல்கம் மோடின்னு ஒரு ட்விட்டை போட்டு அந்த வெல்கம் மோடின்ற ட்விட்டெல்லாம் எவ்வளோ வைரல் ஆச்சு. அதாவது எதிரிகள் எவ்வளோ பலமாக இருந்தாலும்